ஹாய் ஹலோ நாம் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஷிப்பிலேருந்து தவறி விழுந்துட்டா நம்மளை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான். ஆக்சுவலாக இதுமாரி ஷிப்பில் வந்து தவறி விழுவுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னா, நம்ம ஷிப்போட அந்த சைடில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டைமில் நமக்கு தெரியாமல் ஒரு ரோலிங் அதுமாரி டைமில் கீழே விழுந்துடும். அதுமாரி டைமில் தான் நடக்கும். ஸோ அதுமாரி ஓவர் சைடு வேலை பண்ணுறப்ப வந்து 2-3 பேர் சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ணுற மாரி கொடுப்போம். தனியாக ஒருத்தர் மட்டும் அந்த ஒர்க் பண்ணுற விட மாட்டோம். ஏன்னா சப்போஸ் ஒருத்தர் தனியாக விழுந்துட்டாலும் மற்றவங்க வந்து உடனே ஃப்ரிட்ஜுக்கு ரிப்போர்ட் பண்ணி நம்ம அவரை காப்பாற்றுறதுக்கான வேலையில் ஈடுபடுறதுக்காக. நார்மலாகவே இப்போ வந்து ஷிப்பு வந்து ஒரு பைக்கோ இல்லை கார் மாதிரி சடனாக பிரேக் போட்டு நம்ம திரும்ப வந்து உங்களை பிக்கப் பண்ணுறங்கிறது வந்து நடக்காத காரியம். ஏன்னா ஷிப்பு வந்து ஒரு பெரிய ஹியூஜான ஒரு மாசு, அது வந்து ஒரு பெரிய மொமெண்டத்தை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தண்ணியில் விழுந்துட்டாலுமே அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போய் திரும்ப சுற்றி தான் வந்து உங்களை பிக்கப் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து மிஸ் ஆயிடுவீங்க, அதாவது நம்மளோட சைட்லேருந்து மிஸ் ஆயிடுவீங்க. ஏன்னா கடலில் வந்து ஏற்கனவே அலை இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சின்ன டாட் மாரி தான் தெரியுவீங்க. அதனால் உடனடியாக உங்களை பிக்கப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே அடுத்து நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமான வேலை. சரிங்களா? இது போக கடலோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஹைப்போதெர்மியாலாம் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதுக்காக தான் நம்ம அந்த 2-3 பேர் ஒர்க் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தண்ணியில் விழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேனுவர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃப்ரிட்ஜில் இருக்கும். அதை வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாய் தான், அதாவது அது ஒரு ஃப்ளோட்டிங் பாய் ப்ளஸ் அதோட ஒரு ஸ்மோக் சிமிலர் இருக்கும். அது தண்ணியில் பட்டோம்னா அந்த ஸ்மோக் வந்து எமிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ஒரு ஐடியாவுக்கு தெரிஞ்சிடும் உடனே, ஓகே இது நம்ம சரௌண்டிங் பண்ணி வரும் இல்லையா, வரும்போது நமக்கு அந்த புகை அங்கே தெரியறதுனால அந்த புகை தான் நமக்கு வந்து அந்த ஒரு மார்க்கிங் மாதிரி நமக்கு அங்கே தான் நீங்கள் ஓவர்போர்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விழுகும்போது யாராவது உங்களை பார்த்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். சப்போஸ் நீங்கள் யாருக்கும் இல்லாத டைமில் விழுந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே விழுந்தீங்க எப்போ விழுந்தீங்க யாருக்குமே தெரியாது. உங்களை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. இது வரைக்கும் நடந்த மேனுவர் போல் 99% ரெக்கவரி பண்ணவே முடியாமல் தான் போயிருக்கு. ஏன்னா கண்டுபிடிக்க முடியல. சில டைமு ஈவன் இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்து கூட அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடியாமல் போனால் தான் உண்மை. ஏதோ 1%-2% ரேராக அங்கோ நீங்கோனா நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, நம்ம இதுமாரி ஷிப்பில் ஒர்க் பண்ணுறப்ப, அதுவும் மெயினாக இந்த ஓவர்போர்டு ஒர்க்லாம் ஒர்க் பண்ணுறப்ப ப்ராப்பர் பிபி யூஸ் பண்ணி பண்ணணும். அதுமாரி 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். நம்ம அந்த வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜுக்கு ரிப்போர்ட் பண்ணிடணும், நாங்கள் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற 2T ஆஃபீஸரும் வந்து நம்மளை கண்டினியூவாக மானிட்டர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதுதான் சொல்யூஷனு. உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மேனுவர் போர்டு ஆனால் என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.